இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரம மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. இன்றைய நற்செய்தி. தினந்தோறும் சாறுதல். ஒரு காலை பொழுதில் எனது குழந்தைகள் காலமே எழுந்து காலை உணவை தாங்களே சமைப்பதென்று தீர்மானித்தனர். கடுமையான வேலை பளு நிறைந்த அந்த வாரத்தின் சோர்வால் நானும் எனது மனைவியும் அந்த சனிக்கிழமை அன்று காலை 7 மணி மட்டுமாவது தூங்க முயன்றோம். திடீரென நொறுக்கும் சத்தம் பேரோசையோடு என்னை எழுப்ப படுக்கையில் இருந்து பாய்ந்து கீழ்ப்படிகளில் விரைந்தேன். அங்கே உடைந்த தட்டும் தரையெங்கும் சிந்திய உணவும் அதை பெருக்கி சுத்தம் செய்ய போராடி கொண்டிருந்த என் 5 வயது மகன் ரோஷனையும் கண்டேன். என் பிள்ளைகள் பசியோடு இருந்தனர். ஆனால் எங்களிடம் உதவி கேட்கவில்லை. எங்களை சார்ந்திருப்பதை விடுத்து சுயமாக செயல்பட எண்ணினர். அதன் பலனாக உணவு வீணானது. மனுஷர் வழக்கத்தில் பிள்ளைகள் நம்மை சார்ந்திருப்பதை விடுத்து தாங்களே சுயமாய் செயல்படவே எதிர்பார்க்கப்படுகின்றனர். ஆனால் தேவனுடனான உறவிலோ சுயமாய் செயல்படுவதை விடுத்து அவரை சார்ந்து கொள்வதே வளர்ச்சியாகும். ஜெபத்தில் தான் நாம் அவ்வாறு சார்ந்து கொள்ள பழகுவோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க இயேசு தமது சீஷர்களுக்கு அவரை விசுவாசிக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்கையில் சார்ந்து கொள்ளும் ஒரு ஜெபத்தையே கற்றுக் கொடுத்தார். ஆகாரம் என்பது வாழ்வாதாரம், விடுதலை மற்றும் வழிகாட்டுதலுக்கு உருவமாக உள்ளது. இவை அனைத்திற்கும் இதை பார்க்கிலும் அதிகமானவற்றிற்கும் நாம் தேவனையே சார்ந்துள்ளோம். தாமே உருவான இயேசுவின் விசுவாசிகள் என எவரும் இல்லை. மேலும் நாம் அவருடைய கிருபையை மிஞ்சினவர்களும் இல்லை. நம் வாழ்நாள் முழுவதும் நம் நாளை துவக்கையில் பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபித்து நமது சார்புத்தன்மையை வெளிப்படுத்துவோம்.